நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். தமிழ்நாட்டில் 34 ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் பணிக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். சென்னை கடற்கரை பூங்கா, அம்பத்தூர், பரங்கிமலை, கிண்டி, மாம்பலம் ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்படுகின்றன. மேட்டுப்பாளையம், கோவை வடக்கு, ஈரோடு, மொரப்பூர், திண்டுக்கல், தூத்துக்குடி ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்படுகின்றன. திருச்செந்தூர், மயிலாடுதுறை, கும்பகோணம், விருதாச்சலம், தருமபுரி, ஒசூர் ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்படுகின்றன. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் துணை ஆணையராக வெங்கடேஷ் இன்று பதவியேற்றுக் கொண்டார். தமிழகத்தில் உள்ள காலி மனைக்கான வரியை செலுத்தாமல் பாக்கி வைத்திருந்தால் அந்த மனையில் புதிய கட்டிடம் கட்ட அனுமதி வழங்கக்கூடாது. இந்த மனை தொடர்பான பத்திரங்களை பதிவு செய்யவும் கூடாது என நகராட்சி நிர்வாகத்துறை உத்தரவிட்டுள்ளது. குஜராத்தில் தேவபூமி துவாரகா என்னும் பகுதியில் நாட்டிலேயே மிக நீளமான இரும்பு கம்பிகளால் இணைக்கப்பட்ட சுதர்சன் சேது என்று பெயரிடப்பட்டுள்ள கேபிள் பாலத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி நேற்று திறந்து வைத்தார். குஜராத் மாநிலத்தில் பேட் துவாரகா தீவுக்கு அருகே கடலில் பண்டைய காலத்தில் மூழ்கியுள்ள துவாரகா நகரில் ஆழ்கடல் ஸ்கூபா டைவிங் நீச்சல் அடித்து பிரார்த்தனை செய்தார். பண்டைய துவாரகாவில் வழிபட்டது ஒரு தெய்வீக அனுபவம். கடலுக்கடியில் பண்டைய நகரை தொட்டபோது 21ஆம் நூற்றாண்டின் இந்தியாவின் பிரம்மாண்டமான வளர்ச்சி என் கண்முன்னே வந்து சென்றது. அச்சமயம் நம் நாட்டை இன்னும் வளர்ந்த நாடாக ஆக்க வேண்டும் என்ற உறுதி மேலும் வலுப்பட்டுள்ளது என பிரதமர் மோடி கூறினார். புதுச்சேரியின் காரைக்கால் பகுதியில் ரூபாய் 491 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட ஜிப்மர் மருத்துவமனை கல்லூரி கட்டிடத்தை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்ட சிப்காட் வளாகத்தில் வியட்நாம் நாட்டை சேர்ந்த வின்பாஸ்ட் எலக்ட்ரிக் கார் தொழிற்சாலைக்கு முதல் கட்டமாக 4000 கோடி ரூபாயில் பணிகளை துவங்கிட தமிழக முதல்வர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.